வணக்கம். இப்போ ரீசெண்டாக சென்னையில் கிளைமேட் ரொம்பவே மாறி இது மாதிரி வரும். நேற்றுலாம் நல்ல வெயில் அடிச்சுது, இன்றைக்கி பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிளைமேட் மாறும்போது நம்ம உடம்புல என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லாக்ஸ் பொதுவாக அதிகம். பித்தம் ஒரு சைடு, பித்த நோய்கள், எரிச்சல் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மசிலில் ஏர்லாக் நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சு, ஒன்றுமே சாப்பிடல, எதுவுமே பண்ணல. இந்த ஃபிசிக்கல் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு நிறைய ஏர்லாக்ஸ் நிறைய நடக்கும். இந்த மாதிரி ஏர்லாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம மறந்து போன ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம். இந்த டப்பாவில் வரக்கூடிய கூட்டு பெருங்காயம், அந்த பெருங்காயம் நீங்கள் வாங்கக்கூடாது. அது கூட்டு பெருங்காயம் இல்லை, வேட்டு பெருங்காயம். அந்த பெருங்காயத்தை தூக்கி போட்டு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பால் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த பெருங்காயத்தை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. அதான் ஒரிஜினல் பெருங்காயம் செடியிலேருந்து பால் எடுத்து அப்படியே காய வச்சு தருவாங்க. அந்த பெருங்காயத்தை நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 200 ml மோரில் கலந்து டெய்லி ஏதாவது ஒரு வேளை மதிய டைமில் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். நல்ல டைஜஷன் சூப்பராக இருக்கும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும், ஏப்பம் நல்லா வரும். இந்த கார்பனேட் வாட்டர் குடிப்பாங்க மக்கள், இந்த மாதிரி இது கோக் குடித்தா நல்லா ஜீரணம், ஏப்பம் வரும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பெருங்காயம் சாப்பிட்டு பாருங்கள், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, சுகர் கிடையாது. உங்களுக்கு நல்லா பசிக்க வைக்கும், என்சைம்ஸை நல்லா கரெக்ட் பண்ணி கொடுக்கும், வாதம், உடம்புல கேஸ், முதுகில் அங்கே எங்கே லாக் ஆகிறது இது எல்லாத்தையும் இது நல்லாவே செட்டில் பண்ணி கொடுத்துட்டு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பக்கத்தில் நாட்டு மருந்துகளில் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஏர்லாக் முதுகில் எதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.